எனது இந்த எபிசோடுக்கு என்னுடைய அன்பார்ந்த பார்வையாளர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த எபிசோடிற்கு செல்லும் முன் உங்களிடம் திரும்ப திரும்ப விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இந்த எபிசோடில் நான் முக்கியமாக பார்க்க இருப்பது E20 பெட்ரோல். இதை ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது ஒரு நிர்பந்தம் வந்திருக்கிறது. அந்த வீடியோவில் நான் என்ன கூறியிருப்பேன், E20 பெட்ரோல், அதாவது 20% எத்தனால் கலந்த பெட்ரோல், அதனால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி நான் வெகுவாக அதில் கூறியிருப்பேன். இப்பொழுது மக்களும் அதை எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் இந்த விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது. அரசாங்கம் முன் வந்து அதனுடைய தரவுகளை வைத்திருக்கிறது. இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, மக்கள் அதிகமான பேர் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வாகனங்களில் கிலோமீட்டர் குறைந்திருக்கிறது, 30% குறைந்திருக்கிறது. அதன் பின்னால் இந்த E20 எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் அவருடைய வாகனங்களில் ரப்பர் பார்ட்ஸு, ஃபியூயல் சிஸ்டம், ஹோசஸ், கேஸ்கெட்ஸ், சீல்ஸ், ஓரிங்ஸ் இது போன்றவை பாதகமடைந்து அவைகளை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அநேகமாக பல வாகனங்கள் சீஸ் ஆகி வயலிலேயே நின்றுவிட்டன. பிறகு அவைகளை எடுத்து சென்று ஒர்க் ஷாப்பில் வைத்து அவைகளில் அதனுடைய வீடியோ எடுத்தெல்லாம் சோசியல் மீடியாவில் போட்டார்கள். அரசாங்கம் என்ன சொன்னது, நாங்கள் E20ஐ 2023க்கு பின்னால் உள்ள 2023க்கு பின்னால் உள்ள வாகனங்களில் தான் நாங்கள் இதை பயன்படுத்த சொல்லியிருக்கிறோம். அந்த வாகனங்கள் 2023க்கு முன்னால் உள்ள வாகனங்கள் E10, அதாவது 10% எத்தனால் கலந்த பெட்ரோல்களை பயன்பாட்டிற்கு உரித்தானவை. அந்த இன்ஜின்களும் அதற்காக டிசைன் செய்யப்பட்டவை. இப்பொழுது அந்த வாகன ஓட்டிகளும் இந்த E20ஐ பயன்படுத்துவதால் பாதிப்பு அடைகிறார்கள். இவர்கள் அரசாங்கம் என்ன சொல்கிறது, 2026 இந்த வருடம் அவர்கள் E20 கம்பேட்டிபிலிட்டி என்று வாகனங்களை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நம்பி வாங்கினவர்கள், உதாரணமாக டயோட்டாவில் லக்ஸரி கார் 40 லட்சம் போட்டு வாங்கினவர்கள் எல்லாம் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள், கிலோமீட்டர் குறைந்திருக்கிறது, ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப் பழுதடைந்திருக்கிறது, அது ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கிறது, இதற்காக நாங்கள் சென்று 15,000 10,000 என்று நாங்கள் செலவழிக்க வேண்டி வந்துவிட்டது, இது எங்களுடைய வாகனங்களை வெகுவாக பாதிக்கின்றன, இதற்காக நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்பதெல்லாம் எங்களுக்கு ஆப்ஷன் வையுங்கள், E20 பெட்ரோலை நீங்கள் அதான் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை நீங்கள் பெட்ரோல் பங்குகளில் வைக்கிறீர்கள் அல்லவா, அதே போல் 100க்கு 100 பெட்ரோல் நாங்கள் முன்பே பயன்படுத்தியது போல அது ஒரு டிஸ்பென்சிங் வையுங்கள், எங்களுடைய சாய்ஸுக்கு விடுங்கள். அது 100% பெட்ரோல், 10% ஆல்கஹால் கலந்த பெட்ரோல் மற்றும் 20% ஆல்கஹால் கலந்த பெட்ரோல், மூணையும் வையுங்கள். நாங்கள் எதை வேண்டுமோ அதை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். இதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒருவர் PIL போட்டார், சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு, எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது E20 பெட்ரோலால், 20% ஆல்கஹால் கலந்த பெட்ரோலால், நாங்கள் அரசாங்கத்திடம் இதனுடைய விளக்கம் கேட்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் போர் வழக்கு போட்டார். அதற்கு அரசாங்கம் என்ன சொல்றது, மிகவும் மோசமான ஒரு பதிலை கொடுத்தது. என்ன கொடுத்தது, நாங்கள் ஆமாம் E20 பெட்ரோலை இன்ட்ரோடியூஸ் செய்துள்ளோம், இப்பொழுது அது சோதனையில் உள்ளது. கேளுங்கள் இந்த அநியாயத்தை, சோதனையில் உள்ளது, இன்னும் ஒரு வருடம் கழித்து அதனுடைய விடை தெரியும். நாம் என்ன எலிகளா, கின்னி பிகுகளா, எங்களுடைய வாகனங்களில் நீங்கள் சோதனை நடத்த? நீங்கள் இந்த பெட்ரோலை இன்ட்ரோடியூஸ் செய்யும் முன் நீங்கள் உங்களுடைய வாகனங்களை வைத்து
மேனுஃபேக்சரர்ஸ், வாகனங்கள் தயாரிப்பவர்கள் வைத்து இதனை சோதனை நடத்தியிருக்க வேண்டும். இன்று இந்தியாவில் 20 கோடி டூ வீலர் ஓடிக்கொண்டிருக்கிறது, 20 லட்சம் கார்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் சோதனை செய்வதற்கு நாங்கள் என்ன எலிகளா, கின்னிப்பிக்குகளா? நீங்கள் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? மக்கள் ஆவேசமடைந்து இப்பொழுது அங்கங்கே இந்த பிரச்சனை கிளப்பிய பின் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை நீங்கள் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கிறீர்கள். அதை கேட்டுவிட்டு மக்கள் இன்னும் கொந்தளித்து எழுந்தார்கள். அதற்கு பின்னால் என்ன பண்ணார்கள்? ஐயோ, நம்ம மோசம் போய் விட்டோமே, நம்ம இந்த மாதிரி நம்ம லாயர் போய் அங்கே வாதாடி விட்டார், நம்ம குட்டு வெளியே வந்து விட்டது, பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது, இதை நம்ம வந்து கவரப் செய்ய வேண்டும். எனவே என்ன சொன்னார்கள்? இந்த தயாரிப்பாளர்கள்லாம் வாங்க, வாகனம் தயாரிப்பவர்கள் யார் யார் வந்தார்கள்? மாருதி, டயோட்டா, டிவிஎஸ், ஹீரோ, பஜாஜ், இவரெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுங்கள். அதோட இந்த பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் இதெல்லாம் சோதித்தோம், E20 நீங்கள் பயன்படுத்துங்கள், இப்பொழுது வரும் வாகனங்கள்லாம் E20 கம்பேட்டிபிலிட்டி, நீங்கள் தாராளமாக எந்தவித பாதிப்பும் வராது என்று விளக்கம் அளித்தார்கள். இது ஒரு மழுப்பும் அரசாங்கத்திற்கு பயந்து இந்த வாகன தயாரிப்பாளர்கள் வந்து கொடுத்ததாகவே நாம் கருத வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய மேனுவலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் என்ன போட்டிருக்கிறது? சப்போஸ் இப்போது வாங்குகிறோம் 2026 ஒரு வாகனம் வாங்குகிறோம். அந்த வாகனத்தை வாங்கியவில் அதில் வந்து என்ன போட்டிருப்பான்? E20 கம்பேட்டிபிள்னு போட்டு இருப்பான். அதாவது E20, அதாவது 20% ஆல்கஹால் கலந்த பெட்ரோலை நீங்கள் பயன்படுத்தினால் அந்த வண்டி ஒன்றும் பாதிப்பு வராது என்று. ஆனால் அதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்ன போட்டிருப்பான்? நீங்கள் E20 பெட்ரோலை பயன்படுத்துங்கள், உங்களுக்கு அதில் திருப்தி இல்லை என்றால் நீங்கள் அதை பயன்படுத்தாதீர்கள், திரும்பி பெட்ரோலுக்கு 100% பெட்ரோலுக்கு போய்விடுங்கள் என்று போட்டிருக்கிறது. அதை அவர்கள் கேன்சல் செய்வார்களா? இல்லை வண்டி வாங்கும் பொழுது அதற்கு உத்தரவாதம் கொடுப்பார்களா? இன்சூரன்ஸ் கம்பெனி உத்தரவாதம் கொடுக்குமா? ஒன்றும் கொடுக்காது. வெட்டி பந்தா, வெட்டி பிரச்சாரம், அதாவது ஃப்ராடு பிரச்சாரம். இந்த கட்கரி என்ன செய்தார் என்றால் சொந்தமாக ஆல்கஹால் டிஸ்டிலரி வைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் பேரில் இருக்கிறது. அவர் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், இவர் இதில் சம்பந்தப்படுகிறார். ஆல்கஹாலை சேர்ப்பதற்கு முன் வந்து பல இது கொடுக்கிறார், பிரஸ் மீட் கொடுக்கிறார். ஒரு பிரஸ் மீட்டில் என்ன கதை விடுகிறார்? ஆல்கஹாலை நீங்கள் பயன்படுத்துங்கள், நான் 1 லிட்டர் 15 ரூபாயில் கொடுப்பேன், இப்பொழுது நீங்கள் 120 ரூபாய்க்கு ஆல்கஹால் இது பெட்ரோல் வாங்குகிறீர்கள் அல்லவா, இப்போ ஆல்கஹால் கலந்த பெட்ரோல் வாங்கினா நான் 15 ரூபாய்க்கு கொடுப்பேன் என்று அள்ளி வீசினார். சில பெட்ரோல் பம்பில் இந்த 100% பெட்ரோலை 158 160 ரூபான்னு விற்கிறான். ஏன் விற்கிறீங்கன்னு கேட்குறேன். 60 ரூபாய்க்கு விற்கிற பெட்ரோலை, விற்க வேண்டிய பெட்ரோலை, விற்க முடியும் என்ற நிலையில் உள்ள பெட்ரோலை நீங்கள் 160 ரூபாய்க்கு ஏன் விற்கிறீங்க? அதாவது மக்களுக்கு வந்து பெட்ரோல் இப்போ விலையை ஏற்றிட்டாக்கா 160 ரூபான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை பண்ணுவாங்க. எப்போ 100 ரூபா 110 ரூபாய்க்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விற்பீங்க. பியூரை வந்து நீங்கள் விற்றுக்கிட்டு இருந்தீங்க 100 ரூபாய்க்கு. ப்ரைஸ் $78 தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது 60 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கலாம், நீங்கள் 160 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இதை மக்கள் வந்து சடனாக 100 ரூபாயிலேருந்து பியூர் பெட்ரோல் 160 சொன்னாக்க நீங்கள் கொள்ளடிக்கிறது தெரிஞ்சு போயிடும் மக்களுக்கு. அதை மறைக்கிறதுக்கு இந்த ஆல்கஹாலை மிக்ஸ் பண்ணி விற்கிறீங்க. ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணி விற்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்க? அது நல்லது, வண்டிக்கு நல்லது. பொய். கிலோமீட்டர் குறையுன்னு ஒத்துக்கிறீங்க. அது 30% வரைக்கும் குறையுது நிறையா பேர்த்துக்கு. ஏன்னா நாங்கள் என்ன கிள்ளுக்கீரையா? நீங்கள் காசை வாங்கிடுவீங்க, நாங்கள் லட்சக்கணக்கில் காசை போட்டு இஎம்ஐலாம் வண்டி வாங்கி நாங்கள் ஓட்டுவோம்.
நீங்கள் கிலோமீட்டர் குறையும்ன்ட்டு ஒரு எரிபொருள் கொடுப்பீங்க வண்டிக்கு, ஆனால் விலையை குறைக்க மாட்டீங்க. நாங்கள் வந்து அதை வாங்கணும், அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்? நீங்கள் கொள்ளடிக்கிறதுக்கு. கவர்மெண்ட்டில் விலைவாசி, அதாவது குரூடு ப்ரைஸ் ஏறும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? ஐயோ குரூடு ப்ரைஸ் ஏறிடுச்சு, எங்களால் அந்த ரேட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இந்த E20 என்ன பண்ணீங்க? 98 108 கொண்டு வந்தீங்க. ஆனால் 100% கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் கொண்டு வந்துட்டு இப்போ விலை குறைஞ்சிருச்சுல்ல, 108 112 விற்றது இப்போ 76 78 வந்துருச்சுல்ல. குறைக்கலாம்ல? குறைக்க மாட்டீங்கல்ல. குக்கிங் கேஸு மன்மோகன் சிங் 400 குறைச்சாரு, நீங்கள் அதை 1000 கொண்டு போனீங்க. அதுக்கப்புறம் இந்த கமர்ஷியல் சிலிண்டரு ஏதோ 1400 1500 விற்றுட்டு தான் 1900 பண்ணீங்க. இப்போ சடனாக என்ன பண்ணீங்க? இந்த ஈரான் வார் வந்தபோது இல்லை 3000க்கு மேலே ஏற்றுனீங்க. இப்போ ஏதோ 150 ஏதோ தான் குறைச்சிருக்கிறீங்க. எல்லாம் ட்ராமா. உங்களுடைய வெளிநாட்டு பாலிசி சரியில்லையே. சும்மா இருக்காமல் இங்கே போய் இஸ்ரேலை போய் என்னுடைய தந்தை நாடுன்னு சொல்லிட்டு வர்றது, ஈரானை ரெடியாக இருந்தாலும் அங்கே வாங்குறதில்ல. ஏன் வாங்குறதில்ல? அவன் வாங்க வேணான்றான். யார்? அமெரிக்காக்காரன். அமெரிக்காக்காரனுக்கு அடிமையாக நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ரஷ்யாவில் வாங்கக்கூடாதுங்கிறான். தெம்பு இல்லையே. சைனாக்காரன் வாங்கிட்டு போகிறான். உன் வேலையை பாரு. நான் வாங்க வேணான்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்ட்டு அவன் வாங்கிட்டு போகிறான். உங்களுக்கு துப்பு இல்லை. அவன் காலில் போய் மண்டி போட்டு கிடக்குறீங்க. இங்கே கேட்டால் 56 இன்ச்சுங்கிறீங்க. மக்களை போட்டு இந்த மாதிரி தொல்லை பண்ணுறீங்க. அப்புறம் வந்து ஆள்கால் வந்து நீங்கள் சும்மா இல்லை, இந்த கரும்புலேருந்து மாத்திரம் வரல, அரிசி மெய்ஸு இதுலேருந்து கூட பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ராடு வந்திருக்கு மத்திய பிரதேசத்தில். இந்த அரிசியை கொடுத்துருக்குறானுங்க ஆல்கால் ஃபேக்ட்ரிக்கு. அங்கே இருக்க ஓனர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறான்? அந்த அரிசியை அங்கேயே அப்படியே டைவெர்ட் பண்ணியிருக்கிறான். அந்த அரிசியை டைவெர்ட் பண்ணிவிட்டு அது திரும்பி அது கவர்மெண்ட்டுக்கே விற்கிறதுக்கு. பாருங்கள் எப்படி ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து. மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? மக்களுக்கு வந்து இதெல்லாம் கொண்டு சேர்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ரோலை இவங்க 60 ரூபாய்க்கு கொடுக்கலாம், ஆனால் இப்பொழுது 160 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மக்கள் வந்து கொழுந்து, அதாவது குமுறணும். இந்த மாதிரி அநியாயம் நடக்கிறது. இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்கு. மக்கள் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் E20 விற்றுட்டு போங்க, எங்களுக்கு 100% பெட்ரோலு E10 E15 E20 தனித்தனியாக எங்களுக்கு பெட்ரோல் பங்கில் போனால் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். எங்களுக்கு இஷ்டத்துக்கு எது போடுமோ நாங்கள் போட்டுக்குருவோம். ஏன்னா எங்கள் வண்டியை பற்றி எங்களுக்கு தான் கவலை, உங்களுக்கு கவலை கிடையாது. வண்டி 15 வருஷம் லைஃப் இருந்தால் கூட 10 வருஷம் தான் வரும் போல் இருக்குது. நீங்கள் 15 வருஷத்துக்கு ரோட் டேக்ஸ் வாங்குறீங்க, லைஃப் டைம் டேக்ஸ் வாங்குறீங்க, எல்லாம் வாங்குறீங்க. அப்புறம் அவன் 10 வருஷத்தில் வண்டி கெட்டு போச்சுனாக்கா அவன் இன்னும் வண்டி விற்பான். அவனுக்கு தான் லாபம், எங்களுக்கு தான் நஷ்டம். கொடுங்கண்ணா. இன்றைக்கி கிளியராக பேப்பரில் என்ன போட்டிருக்கு? நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் E20 தான் கொடுப்போம். ஏற்கனவே எங்களை வந்து எலி மாதிரி, பிக்கு, கினியா பிக்கு மாதிரி எங்களை வந்து டெஸ்ட் பண்ணிட்டீங்க. இன்னும் அராஜகம் பண்ணுறீங்க, கொடுக்க மாட்டேன்றீங்க. கேட்டால் அந்த முதலாளிகள்லாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் ஆல்கால் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் பண்ணிட்டாங்களாம். அதை நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் 10% E10 கேட்குறீங்க, 10% எத்தனாலு? நாங்கள் 20 தான் கொடுப்போம். அந்த மிச்சமுள்ள 10% ஆல்கால் அவங்கெல்லாம் தயாரித்து எங்கே கொடுப்பாங்க அப்படின்ட்டு. என்ன அநியாயம் நடக்குது? உங்களுடைய ஃபாரின் பாலிசி சரியில்லை. உங்களால் கம்மி விலைக்கு உலகத்தில் போய் வாங்க முடியல. ஏன்னா இந்த ட்ரம்புக்கு பயந்து கிடக்குறீங்க. மக்களை வந்து நீங்கள் வந்து திறமை இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போய் தொலைங்க. எப்படியாவது சேரில் உட்காரணும்னு சொல்லிட்டு ஃப்ராட் பண்ணி எலெக்ஷனில் இந்த SIR நடத்தி எல்லாத்தையும் வெளியேற்றுறது, பாஸ்போர்ட்டு வந்து சிட்டிசன்ஷிப்பு இல்லைன்னு சொல்கிறது, எல்லாம் நாடம். இந்த ஓட்டர் லிஸ்ட்டு SIR பண்ணுறப்போ பாருங்கள், ஒன் ஆஃப் த ஐட்டம் வந்து என்ன எழுதியிருக்கான்? இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அப்போ தான் நாங்கள் வந்து ஓட்டர் ஐடி கொடுப்போம் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கீங்க. அப்போ ஓட்டர் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா அவன் இந்தியன் சிட்டிசன் தான். பாஸ்போர்ட்டில் பழைய பாஸ்போர்ட் எடுத்து பாருங்க, சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருக்கும், குத்திருக்கும். பாஸ்போர்ட் இஸ் அ சிட்டிசன்ஷிப் அண்ட் அ ட்ராவல் டாக்குமெண்ட்.
அதை இதை விட்டுட்டு ட்ராவல் டாக்குமெண்ட்டான். ஏன் மக்கள் இப்படியே டென்ஷனில் வைக்கணும்? நீ சிட்டிசன்ஷிப் கிடையாதுன்னு சொல்லணும், வரிசையில் நிப்பாட்டணும், டிமானிட்டைசேஷன் நிப்பாட்டின மாதிரி ரேஷன் கார்டுக்கு ஆதார் கார்டுக்கு இது அதில் கனெக்ட் பண்ணு, இது அதில் கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் போயிட்டு 27 லட்சம் 20 லட்சம் இந்த மாதிரி. இப்போ கோவாவில் கூட 29% நீக்கியிருக்கிறானுங்க எஸ்ஏஆரில். இப்படியெல்லாம் பண்ணி அக்கிரமம் பண்ணுறீங்க. நீங்கள் ஓட்டு போட்டவனா ஓட்டு போட விடாமல் பண்ணுறீங்க, எஸ்ஏஆர்னு ஒன்று கொண்டு வந்து. அப்புறம் டெமோகிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வச்சு அதை ஆள் அனுப்புவீங்களா? அவன் பார்ப்பானா? அவன் பார்த்துட்டு இவன்லாம் இந்தியன் சிட்டிசனாக இல்லையான்னு சொல்லுவானா? இந்தியன் சிட்டிசன் இல்லாதவனையெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, அது கிடையாது, அது கிடையாது, நீ ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, நீ பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் முடியாது, இப்படி அவங்கள கொண்டு போய் டிடென்ஷன் சென்டரில் போடுறதுக்கான வேலையை பண்ணுறீங்க. உங்களை ஆட்சி ஆள சொன்னால் இந்தியன் மக்களையே நீங்கள் இந்த மாதிரி துன்புறுத்துவீங்களா? நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியுமா? எவனாவது? எவனுக்கு வசதி இருக்குது? 5 kg ரைஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க, கோதுமை கொடுத்து வச்சுருக்கிறீங்க 80 கோடி மக்களை. இது நீங்கள் அதாவது மக்களே இப்படி நினைக்காதீங்க, இவனுக்கு முஸ்லீம் கிறிஸ்டியன் தான் துன்புறுத்துறானுங்கன்ட்டு. உங்களையும் துன்புறுத்துறானு, கொள்ளையடிச்சு திங்கிறானுங்க. இந்த ராமர் கோயிலெலாம் வச்சுக்கிட்டு எல்லா கோயிலையும் இப்போ வந்திருக்கு. ராமர் கோயிலை தவிர இப்போ மற்ற கோயிலையும் பிடிச்சிட்ருக்குறாங்க. இவனுங்களே தான் பிடிக்கிறானுங்க, வெக்கம் இல்லாதவனுங்க. மக்களை ஏமாற்றி தெரியும். நாட்டை ஆள சொன்னாக்க நாட்டை ஒழுங்காக ஆண்டிட்டு போங்க, நாட்டை பின்னோக்கி தள்ளிட்டு போகாதீங்க. மக்கள் மதிக்கிற மாதிரி இப்போ நடங்க. நாங்கள் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் இருக்காங்க, எல்லா பேருமே உங்களை சப்போர்ட் பண்ணி இந்தியாவை ஒரு எல்லா பேருமே ஒற்றுமையாக வாழற மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் இந்தியா முன்னேறும். எல்லோருமே கான்ட்ரிபியூட் பண்ணணும். சும்மா எலெக்ஷனில் ஓட்டுவாங்க, இவன் எதிரி அவன் எதிரின்னு பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் நாடம் ஆடிக்கிட்டு நாட்டே ஆள்றீங்க. இந்த ஆர்எஸ்எஸ் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டானா? ஒரு சின்ன கடைக்காரன் ரிஜிஸ்டர் பண்ணி அவன் டேக்ஸ் கட்டணும். ஒரு இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் கட்டணும். நீங்கள் பண்ண மாட்டீங்க. கோடி கோடியாக காசை வாங்குறீங்க வெளிநாட்டிலேருந்து. இந்த கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸு ஏதாவது அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் உதவி பணம் வந்துட்டாக்க அதை பேன் பண்ணிடுவாங்க. அவன் வர்றது, அவன் டெரரிசம் பண்ணுறான், அது பண்ணுறான், இது மாற்றுறான், ஜாதியை மாற்றுறான் அப்படின்னா பண்ணி சும்மா மக்களை திசை திருப்பி இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள்ல. நாட்டை உருப்படியாக கொண்டு போக மாட்டீங்க. இப்போ இந்த பெட்ரோல் டீசல்னால யார் பாதிக்கப்படுறா? எல்லாம் தான் பாதிக்கப்படுறான். எல்லா பேரும் தான் ஜிஎஸ்டி கொடுக்குறான். எல்லா பேரும் தான் ஏன் டேக்ஸ் கொடுக்குறான்? இந்த நாட்டில் பிறந்த எல்லா பேரும் தான் டேக்ஸ் கொடுக்குறான். டேக்ஸ் வாங்கும் போது இனிக்குதா? ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ்லாம் வாங்கும்போது இனிக்குது. அப்புறம் சொல்லுவீங்க அவனை இந்த முஸ்லீம் இருந்தால் அங்கே போ, பாகிஸ்தானுக்கு, பங்களாதேஷ் போ. ஏன் போகணும்? ஏன் போகணும்? நீ என்ன பண்ண சுதந்திரத்துக்கு? சூவனை கேட்டு தெரிஞ்ச போய் பாரு. அங்கே இந்தியா கேட்டில் டெல்லியில் எத்தனை ஆயிரம் பேர் முஸ்லீம், அதான் மெஜாரிட்டியாக இருக்கிறான். சுதந்திரக்காண்டி உயிரை கொடுத்தவன். பகத்சிங் சொல்கிறீங்கல்ல, ஒரு ஆள் உங்கால் போல் அவனை கோர்ட்டில் கேஸை நடத்துறதுக்கு. முஸ்லீம் தான் போனான், கேஸை நடத்தினான். அவுரங்கசீப் சொல்கிறது ஜஸியா வரி போட்டான்ட்டு. இந்துக்களுக்கு ஜஸியா வரி, முஸ்லீம்களுக்கு ஜக்காத்து இருக்குது 2%, எத்தனையோ % இருக்குது, அது கட்டாயம் கட்டணும். அதுக்கு பேர் வச்சான், அவ்வளோதான். ஐயோ இந்துக்களுக்கு ஜஸியா வரி வாங்கிட்டான். இப்போ என்ன சொல்கிறானுங்க? ராமர் கோயில் கொள்ளடிச்சிட்டு பார்த்தியா, கஜினி முகமது அங்கே சோமநாத் பிள்ளை ஏதோ கொள்ளடிச்சான், அதே மாதிரி இவனுக்கு தெரியும். ஏன்யா நீ கொள்ளடிச்சதை பற்றி பேசு. உடனே அங்கே லிங்க் போடுறது. மக்களை சகோதரத்துவத்தோட வாழ விடுங்க, மக்களை அன்பாக இருக்க விடுங்க, நஞ்ச பூத்தாதீங்க. இந்த தேசத்துக்குள்ளே நஞ்ச பூத்துனா அடிச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த எப்படி நாடு முன்னேறும்? தேசத்துக்குள்ள மக்கள் மக்களே அடிச்சுக்கிட்டா எப்படி நாடு முன்னேறும்? முஸ்லீம்கள் 20% இருக்காங்க, 25 கோடி 30 கோடி இருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக நீங்கள் தூக்கி கடலில் எரிஞ்சிட முடியுமா? இப்போவே டீலிமிட்டேஷன் கொண்டு வடக்கையும் தெற்கையும் பிரிக்க பார்க்குறீங்க. நீங்கள் வாழ்ந்துருவீங்களா? தெற்கில் இருக்க எம்பிஸ்லாம் குறைஞ்சிருவாங்க. அவங்கள கொடுக்காம நீங்கள் துரோகம் பண்ணால் என்ன நடக்கும்?
நாளைக்கு தெற்குள்ள இருக்க எம்பிஸ்லாம் அந்த மாநிலங்கள்லாம் உங்களுக்கு எதுக்காதா? நீங்கள் அதெல்லாம் எடுத்துருவீங்க. தனி மாநிலம் இருக்க விட மாட்டீங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே அதிபர், இந்த மாநிலங்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஏதாவது துண்டு துண்டா இப்போ காஷ்மீரில் பண்ணீங்கல்ல, அது மாதிரி திட்டம். ஆனால் ரொம்ப நாளைக்கு ஓடாது. வஞ்சகனுக்கு வஞ்சகன் வையகத்தில் இருப்பான். ஹிட்லரு, முசோலினி கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவனுக்கெல்லாம் கதி என்னாச்சு? 14வது லூயி அவங்கெல்லாம் என்னாச்சு? இப்படி செத்து போனான். அடித்து கொண்டாங்க மக்கள். ஹிட்லர் விஷம் சாப்பிட்டு செத்து போனான். முசோலினி தூக்கில் போட்டாங்க, தொங்க விட்டாங்க. 14வது லூயி அடிச்சே கொண்டாங்க. பஞ்சத்தில் போய் எல்லாம் போய் கேக் சாப்பிடுங்கண்ணா. அவங்களுக்கு சாப்பாடே இல்லை, மக்களை பார்த்து கேக் சாப்பிடுங்கண்ணா அடிச்சு கொண்டாங்க. பேலஸில் நுழைஞ்சு ஃப்ரான்ஸில். அதெல்லாம் இன்னும் நினைவு சின்னமாக இருக்குது. மக்கள் இப்போவே நீட்டு அது இதுன்னு சொல்லிட்டு கலாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வருஷம் பூரா நீட்டு லீக்கு. அந்த மந்திரி பதவியில் சொன்னப்போ நான் விலக மாட்டார். இப்போ பெட்ரோல் மந்திரியை விலக சொன்னால் அவர் விலக மாட்டார். வந்து வியாக்கியானம் கொடுக்கறது அதெல்லாம் குறைக்க மாட்டோம். E20 வாங்கினா வாங்க, இல்லை இதுதான் உங்களுடைய பாலிசி. மக்களுக்காக நீங்களா இல்லது உங்களுக்காக வேண்டி மக்களா? இப்போ உங்களுக்காக வேண்டி நீங்கள் ஓட்டரை செலக்ட் பண்ணிக்கிறீங்க எலெக்ஷன் கமிஷனை வச்சு. அது எத்தனை நாள் நடக்கும் சாமி? மம்மதியில் அலையாதீங்க. பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள். இதுதான் டெமோக்ரஸி. புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் வாபஸ் வாங்குங்க. மக்களே, இவங்களை வாபஸ் வாங்க சொல்லுங்கள். மக்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எத்தனால் கலந்து கேட்டாக்கா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்களாம். கிரீன் எனர்ஜியா? ஏற்கனவே வண்டிகள் B6 கம்ப்ளைண்ட் யூரோப்பியன், அதாவது பாரத் ஸ்டேஜ் 6, BS6, யூரோப்பியன் 6 ஸ்டாண்டர்டுக்கு தான் வண்டி மேனுஃபேக்சர் பண்ணுறான். பொல்யூஷன் எங்கே வருது? எங்கே போக வருது? வண்டியில் போய் பொல்யூஷன் டெஸ்ட் பண்ணி சொல்கிறீங்க. வருஷம் சர்டிஃபிகேட் இருக்குது. எல்லா பேரும் பொல்யூஷன் இல்லாமல் தான் ஓட்டுறான். கிண்டலாக பண்ணிட்டு தெரியுறீங்க. நீங்கள் அரசாங்கம் நடத்துகிறேன், என்ன நடத்துகிறீங்க? பொல்யூஷனை போய் பாருங்கள். யமுனா ஆற்றுல, கங்காவில் எல்லாம் நுரையாக வருது. யமுனா ஆற்றுல எங்கேருந்து வருது? அதை கண்ட்ரோல் பண்ணிங்களா? இங்கே போகிறங்க, ஹொசூரில் கிழவரப்பள்ளி டேமில் நுரையாக வருது. இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? இந்த தண்ணி தானே பூமிக்கு போகுது. அதுலேருந்து தானே விவசாயத்தில் விளைச்சல் வருது. இந்த இந்த பாய்சன், இந்த விஷம், அது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டில் போகுது. தானியங்கள் விளையுது, காய்கறிகள் விளையுது. அதை மனுஷன் சாப்பிட்றான். மனுஷனுக்கு இன்றைக்கி வந்து கேன்சர் அது இது நிறையா வருது. 10 பேர் இருந்தால் 6 பேர்த்துக்கு டயபெட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பொல்யூஷன் இல்லை. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்களா? எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணீங்க கங்காவை கிளீன் பண்ணுறதுக்கு, யமுனா கிளீன் பண்ண சாப்பிட்டீங்க எல்லாத்தையும். எல்லா பேரும் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அதுக்குள்ளே தான் விடுறான். அதை போய் பாருங்கள். சிமெண்ட் பிளான்ட் எவ்வளோ புகை வருது, அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. பவர் பிளான்ட்ல எவ்வளோ புகை வருது, அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. மக்களை வந்து இது பண்ணி மக்கள் தான் பொல்யூஷன் இது பண்ணிட்டு இருக்கிறாங்களா? குப்பை இல்லைங்கப்பா. ஸ்வச்ச பாரத்னு சொல்லிட்டு இது வாங்கினீங்க, செஸ் வாங்குறீங்க. அந்த காசுல என்னாச்சு? அங்கங்கே குப்பை கிடக்குது. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து இங்கே ஏதாவது பார்த்தானா, இந்த பார்த்தானா காரி துப்புறான் நாடு. எங்கே போனாலும் குப்பையை கொட்டி வச்சிருக்கிறானுங்க. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. பொல்யூஷன், என்விரான்மெண்ட் பேசுவீங்க. இந்த டெல்லியில் வந்து PM எல்லாம் 600 700 போகுது. அப்போ உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மேலேருந்து தண்ணியெல்லாம் தெளித்து பார்த்தீங்க, ஒன்றும் முடியல. மக்கள்கிட்ட வந்து சொல்கிறீங்க. அப்புறம் டெல்லியில் வண்டி வாகனங்களை உள்ளே விட மாட்டோம். 10 வருஷத்துக்கு மேலே வண்டிகளெல்லாம் உள்ளே வரக்கூடாது. மக்களை துன்புறுத்துவீங்கல்ல. வெளிநாட்டிலாம் அப்படி தான் இருக்கா? அவன் எவ்வளோ சயின்டிஃபிக்காக பண்ணுறான்.
எந்த திட்டம் வந்தாலும் காசு திங்கிறது. அந்த அளவுக்கு ரோடு சரியாக போட முடியல. கட்கரிக்கு 7,000 கோடி, 8,000 கோடி, 15,000 கோடி, யமுனா எக்ஸ்பிரஸ்வே, பாம்பே டெல்லி ஹைவே எல்லாமே அங்கங்கே நொறுங்கி போய் கிடக்குது ரோடு. உள்ளே பார்த்தா அந்த கம்பியெல்லாம் பார்த்தாக்கா 8 பொடி பொடி கம்பியை வச்சு பிரிட்ஜு போட்டு வச்சுருக்குறானுங்க. நிற்குமா? இப்போ பாருங்கள், பாம்பே பூனே ஹைவேயில் இருக்க ஒரு டனல், பெரிய டனல், உலகத்துலேருந்து எல்லா டெக்னாலஜி கொண்டு வந்தோம். பட்னாபிஸ் சொல்கிறாரு 7,000 கோடி செலவு பண்ணோம். நியூசிலாந்து டெக்னாலஜி, மலேசியாவில் டெக்னாலஜி, அந்த கண்ட்ரியில் டெக்னாலஜி, இந்த கண்ட்ரி டெக்னாலஜி. இந்த மழை வந்துச்சு, எல்லாம் அடிச்சுட்டு போச்சு. எல்லாம் இப்படி தான். மக்களுக்காக வேண்டி நீங்கள் அரசாங்கத்தை நடத்துங்க. இன்றைக்கி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில் பாவம் 20 நாள் ஆச்சு. ஓனம் உச்சுக்கு வந்து அங்கே உட்காந்து இதில் பாவம் உண்ணாவிரதத்தில் இருக்கிறாரு. நான் அவர் வந்து தலையை வச்சு தூக்கி வைக்கலை, காக்ரோச் பார்ட்டியை நான் தலையை தூக்கி வைக்கலை. ஆனால் மக்களுடைய வழி அது ஒரு விதமாக வந்திருக்கு உங்களுக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வழியாக 20 நாளாக பண்ணுறாங்க. பசங்க கேட்க மாட்டிங்களா? இதுவரைக்கும் அவங்க வந்து காந்திய வழியை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? இந்த சின்ன சின்ன பசங்க மானத்தை வாங்கி விட்டானுங்க சிபிஎஸ்சி இது எக்ஸாமில். நீங்கள் என்ன, உங்கள் இது சரியில்லை சிபிஎஸ்சி போர்டு. இப்படி இருக்க நிலைமை. மக்களுக்கு நியாயமாக அவங்க வண்டிக்கு பாதுகாப்பு வேணும். அதாவது நீங்கள் சில மாடல் நாங்கள் டெஸ்ட் பண்ணு சொல்கிறதெல்லாம் பொய். அதை டேட்டாலாம் ரிலீஸ் பண்ணி மக்கள் கேட்குறாங்க. டேட்டா கொடுத்தீங்களா நீங்கள்? 2023க்கு முன்னாடி அந்த வண்டிக்கு E10 சொன்னீங்க, மாருதிக்கு சில மாடலில். நான் இன்றைக்கி ஆல்டோ ஏதோ ஒன்று மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வண்டிக்கு இப்போ E20 யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஒன்றும் வரலைன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்கெல்லாம் வந்து சொல்கிறவங்கெல்லாம் வந்து அவங்க மேனுவல் எடுத்து பார்த்து சர்டிஃபிகேட் பண்ணுவாங்களா? மேனுவலில் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? நான் சொன்ன மாதிரியே E20 யூஸ் பண்ணுங்கள், சரியில்லைனா திரும்பி போயிருங்க. 100% பெட்ரோல் பங்கில் கிடைக்குதா? 160 ரூபா சொல்கிறான் சில பெட்ரோல் பங்கில். மக்கள் என்ன உங்களுக்கு கில்லுக்கிறியா? மக்களுக்காக அரசாங்கத்தை நடத்துங்க, மக்களை துன்புறுத்தாதீங்க. நீங்கள் வந்து ஆட்சி செஞ்சு மக்களுக்காக ஆட்சி செய்ய வந்தவங்க, அராஜகம் பண்ணாதீங்க. மக்களே, நான் இந்த வீடியோவில் என்னால் முடிந்த அளவு இப்பொழுது உள்ள நிலைமையை முழுமையாக உங்களுக்கு வைத்திருக்கிறேன். மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும், இவர்களை கேள்வி கேட்க வேண்டும். மக்கள் பயந்து வாழக்கூடாது. ஏனென்றால் இது உங்களுடைய உழைப்பின் வந்த வாகனங்கள். டெய்லி நீங்கள் போய் பெட்ரோல் டீசல் போடும் பொழுது உங்களுடைய உழைப்பைத்தான் நீங்கள், வேர்வையையும் இரத்தத்தையும் குருதியும் தான் நீங்கள் அங்கே கொடுக்கிறீர்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.